ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். வாவ்! வாட் அ எபிசோட்! பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். பாக்கியலட்சுமி உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி ஒரு சப்போர்ட் கோபி சைட்லருந்து நம்மளோட எழிலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. மகன் அப்படின்ன உடனே அப்பாவோட சப்போர்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் அந்த குட்டி இருக்கு பார்த்தீங்களா? நிலா பாப்பா. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். எழிலோட கழுத்த பிடிச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதே மாரி அப்பா என்ன தூக்குங்க அப்படின்னு ஓடி போறது. அம் அவங்களோட அந்த குட்டியோட வாய்ஸ் இல்ல அப்படின்னாலும் பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க குழந்தை. சொல்லிக் குடுத்தா மாரியே அப்படியே. இன்னொரு பக்கம் அமிர்தா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கு இந்த லைஃப்ப விட்டு போகறதுக்கு மனசே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான், எழில் தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. எழில் தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்தாலுமே, இங்க நிலாவும், அமிர்தாவும் வேணும் அப்படின்னு சொல்லி கணேஷ் வந்து நிக்கிறாரு. இதுல யாரு மேலயுமே தப்பு சொல்ல முடியாது. கணேஷும் தப்பு கிடையாது, அமிர்தாவும் தப்பு கிடையாது, எழிலும் தப்பு கிடையாது. இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி வந்தாங்க. இப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு ட்ராக் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல தான். ஆனா இன்னைக்கு எபிசோட் வந்து அவ்ளோ சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. முத்தழகு சீரியல்ல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த மாரியே இருக்கு. முத்தழகு சீரியல்ல அப்படிதான். ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து மூவ் ஆன் ஆகிருவாரு. அப்புறம் வந்து ஒய்ஃப் உயிரோட வந்து நிக்கிற மாரி, 2 பொண்டாட்டியோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மாரி. ஆனா, இப்ப 2வதா கல்யாணம் பண்ண பொண்ணு தான் வந்து அவருக்கு பிடிக்கும். அந்த லவ் வந்து பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. அதே மாதிரி சூழ்நிலை தான் இங்கேயுமே. அமிர்தா வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கைய தான் விரும்புறாங்க. இந்த வாழ்க்கையில தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கணேஷ் கோர்ட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்கமிங் குடும்ப நல நீதிமன்றம் கோர்ட் சீக்வென்ஸ் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்மளோட கோபியும், அவரோட மகனும் சேர்ந்து ஒரு பிக் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அமிர்தா கிட்ட கேட்குற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அமிர்தா வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கா, எனக்கு எழில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அமிர்தாட்ட கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. முதல் கணவர் இருக்கும்போது 2வது கணவர் கூட வாழக்கூடாது அப்படின்னு எதுவும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கேவலமா இருந்தாலும், அந்த எடுக்கிற அந்த விஷயம் வந்து அந்த டயலாக்ஸு எல்லாரும் சப்போர்ட்டிவா ஃபேமிலியே நிக்கிறது எழிலுக்காக. எழிலோட ஆக்டிங், அமிர்தாவோட ஆக்டிங், சின்ன பாப்பாவோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு.